மேஷராசி அன்பர்கள் வின்னிங் சீக்ரெட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எது பண்ணாலும் அவங்க வந்து டாக்குமெண்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பேசி முடிக்கிறாங்க, இந்த டார்கெட் நீ முடிச்சின்னா உனக்கு வந்து நான் அப்லிஃப்ட்மெண்ட் கொடுக்குறேன், ப்ரமோஷன் கொடுக்குறேன் அப்படின்னு உடனே அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணி சைன் பண்ணிக்கணும். இப்போ ஒரு கமிஷன் ஏஜென்ட்டாக இருக்காங்க அப்படின்னா ஒரு கமிஷன் பேசிக்கிறாங்க, அது பேசுகிறதோடு மட்டும் இல்லாமல் ஒரு வாட்ஸ்அப்பில் ஓகே அக்செப்டட் ஃபார் 3% கமிஷன் அப்படின்றது இந்த மாதிரி டாக்குமெண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு லீகல் விஷயமாக இருந்தாலும் சரி, அது வந்து லீகலாக ஒரு 3 தடவையாவது நீங்கள் பார்த்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றது இருக்கணும். அக்ரிமெண்ட் அப்படின்னு எதெல்லாம் போடுறீங்களோ அதிலெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த டைம் பீரியடில் முடியாமல் இருக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியம், உங்களுக்கு வந்து 11ஆம் வீட்டில் ராகு இருக்கார். அப்போ ராகு அப்படின்னாலே மல்டிப்ளேயர் ஸ்பீடு. எப்பெல்லாம் தேவையில்லாத ஒரு ஸ்பீட் எடுக்குதோ அப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப நிதானத்தோடு செயல்படணும். புகழ் அப்படின்றது ஓவராக உங்களை புகழ்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல யாருடா ஏன்டா இவன் புகழ்றான், இவனுக்கும் எதுக்கும் என்ன சம்மந்தம், திடீர்னு என்ன பர்த்டே கேக் கொண்டு வரான் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த 8 ரஜினிகாந்த் பாடல் இருக்கு இல்லையா, அதில் எப்படி ஒரு காஷனாக இருப்பாரோ அந்த மாதிரி அந்த காஷன்ற ஒரு விஷயத்தில் இருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பர். செக் சைன் பண்ணும்போதும் கூட அது கிளியராக பார்த்து கரெக்டாக எழுதியிருக்காங்களான்னு செக் சைன் பண்ணணும்.